ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கோஸ் போட்ட ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சுங்க துண்டு துண்டாக. அப்புறமா ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்ச கோஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு குக்கரை லாக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். நாலஞ்சு சவுண்டு வந்துடுச்சு பாருங்கள். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், 4 இஞ்சி துண்டு, பூண்டு உரிச்ச பூண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி வச்சுங்க. அப்புறமா ஒரு குழம்பு குண்டான வச்சுட்டு குழம்பு குண்டாக்கான எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். கடுகு போட்டுங்க, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுங்க, கறிவேப்பிலை போட்டுங்க, கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுங்க, தக்காளி போட்டுங்க, நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை பருவலுக்கு நல்லா வதக்குங்க. இந்த டைமில் வேக வச்ச கோஸும் கடலைப்பருப்பும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துங்க, வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துங்க. மூடி வைங்க, நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாருங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் கொத்தமல்லி நல்லா வெந்து வந்துடுச்சு, கொத்தமல்லி போட்டுங்க. அவ்வளோதாங்க, கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.